முதலாவது சொன்ன அவர் என்னை வெறுமையிலே சிருஷ்டித்தார். இரண்டாவது ஒழுங்கீனங்களை ஒழுங்குபடுத்துவார். மூன்றாவது அவர் எனக்கு செய்தது அவர் நினைவுங்க. அவருடைய ட்ரீம், அவருடைய கனவு. சில நேரங்களில் நம்ம ஒரு கனவு கண்டிருப்போம் நம்மள பிள்ளைகளை குறித்து. அந்த பிள்ளைகள் நம்முடைய கனவுக்கு விரோதமாய் இல்லை கனவு நம்ம நினைச்சு வச்சிருக்கிறதுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது இருதயம் ஆழ் மனதிலே நாம் குத்தப்படுகிறோம், நாம் அழுகிறோம், நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோம். என் பிள்ளை நான் இப்படி நினைச்சேன், இப்படி ஆயிட்டு, நான் என் பிள்ளை இப்படி இருக்கணும்னு விரும்பினான், இப்படி ஆயிட்டு. என் கனவு சிதைக்கப்படும் பொழுது, என்னுடைய நினைவு சிதைக்கப்படும் பொழுது, நான் விரும்பினது சிதைக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சஞ்சலங்களும் எவ்வளவு இருதயம் நெருக்கப்படுகிறது. என் தேவனுடைய கனவு சிதைக்கப்படும் பொழுது என் ஆண்டவருடைய இருதயம் அப்படித்தான் குமரிக்கொண்டே இருக்கிறது. உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற கனவு, உன்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற நினைவு, உங்களை கொண்டு சபையை கொண்டு கர்த்தர் கைத்திருக்கிற கனவை அது சிதைக்கப்படுகிற பொழுதெல்லாம் என் ஆண்டவருடைய இருதயம் குமுறுதலுக்கு நேராய் கடந்து செல்கிறது அல்லவா? எத்தனை நேரம் ஆண்டவர் என்னை குறித்து அழுது கொண்டிருக்கிறார். ஒரு நெருக்கம் வரும், ஒரு ஃபங்க்ஷன் வரும், என் ஆண்டவர் நினைப்பாரு ஆலயத்துக்கு வரமாட்டாளா? இல்ல, அவர் இருதயத்தை குறித்து அவர் கனவை நம்ம நிறைவாக்குகிறதே இல்லை. ஊழியத்துக்கு வரணும்னா அவர் கனவை நினைவாக்குறது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் அவருடைய கனவு. அவர் கனவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? 1ஆம் அதிகாரத்தில் முழுசு நீங்க வாசிச்சு பாருங்க. அவர் சொல்லுகிறார், இதை நல்லதென்று கண்டார், இதை நல்லதென்று கண்டார். பகலை உருவாக்குகிறார், நல்லதென்று கண்டார். மிருக ஜீவன்களை உருவாக்குகிறார், நல்லதென்று கண்டார். தன்னுடைய சூரியனை உருவாக்குகிறார், நல்லதென்று கண்டார். மரம் செடி கொடிகள் இன்னும் பறவைகள் விலங்குகளை உருவாக்குகிறார், நல்லதென்று கண்டார். அவர் மனிதனையும் நல்லதாகவே கண்டிருக்கிறார். வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் தேவனாகிய கர்த்தர் போதுமானது, நல்லது அல்ல, இவனுக்கு நல்லது அல்லாத காரியம் நடக்கவே கூடாது என்பதே என் தேவனுடைய கனவாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? என் வாழ்க்கையில் கெட்டது நடப்பது அல்ல என் தேவனுடைய கனவு, என் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்பதே என் தேவனுடைய கனவு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றார், நல்லது அல்ல என்று கண்டு உனக்கு ஏற்ற துணையை இந்த பூமியில் உருவாக்குகிறார். மூன்றாவது நல்லதென்று கண்டார். அவருடைய சிருஷ்டிப்பை அவர் நல்லதென்று கண்டார். பாருங்க, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய நினைவு அல்ல, அவர் நினைவு நல்லது. சில நேரங்களில் நீங்கள் நல்லா கவனிங்க, ரோடு கரடு முரடாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் ட்ராவல் பண்ணும் பொழுது தெரியும் ரோடு எப்படி இருக்குது, கரடு முரடாக இருக்குது. இப்போ இந்த கரடு முரடான ரோட்டில் சாதாரண சைக்கிளை கொண்டு போனால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் ரோடு நல்ல பள்ளமாக இருக்கிறது தெரியும். சரி, கொஞ்சம் காசு கொடுத்து ஒரு 2 வீலர் வாங்கிட்டு போனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். அதே கூட கொஞ்சம் காசு கொடுத்து கார் வாங்கிட்டு போனால் அதை விட கொஞ்சம் அந்த மேடு பள்ளம் தெரியாமல் போகலாம். நல்ல விலையுயர்ந்த நல்ல சாக்கப்சர் உள்ள நல்ல பெரிய டயர் உள்ள ஒரு நல்ல காரை வாங்கிட்டு போகிறோன்னு வைங்களேன், நம்ம யாராட்டும் ரோட்டை குறித்து கவலைப்படுவோமா? சுத்தமாக சொல்ல முடியல. நம்ம சைக்கிளில் போனால் ரோட்டை குறித்து கவலைப்படுவோம், பைக்கில் போனால் ரோட்டை குறித்து கவலைப்படுவோம். நல்ல உயர்ந்த நல்ல சாக்கப்சர் உள்ள நல்ல சொகுசு காரில் போனால் ரோட்டை குறித்து கவலைப்படுவோமா? எதுக்கு ரோடு இப்படி கிடக்கு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே போல தான் ஒருவேளை நான் சொல்கிறத எத்தனை பேருக்கு புரிய போகுதுன்னு தெரில. என் ரோடு, என்னுடைய பிரயாணம் எவ்வளவு கரடு முரடாக வேணால் இருக்கலாம், நான் பிரயாணம் பண்ணுகிற வாகனம் என் இயேசுவா இருப்பார். ஆனால் எனக்கு ரோட்டை குறித்து கவலையே இல்லை, இல்லாதவங்களை குறித்து கவலையே இல்லை. இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருப்பாங்க, டோன்ட் வரி, என் கூட என் தேவனாய கர்த்தர் இருக்கிறார். என்னை எதை குறித்து கவலை இல்லை. என் மனைவி எப்படி இருக்கா, என் பிள்ளைகள் எப்படி இருக்கு, என் கணவன் எப்படி இருக்கு, எதை குறித்து கவலை இல்லை. என் உறவு முறைகள் இப்படி இருக்கு, டோன்ட் வரி. நீ பயணம் பண்ணுகிறது நல்ல சொகுசு காரு, ரோடை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சதமரலையே சொல்லுங்களேன், இதுதான் தேவனுடைய நினைவு. அவர் எனக்கு நல்லதென்று கண்டா. அவரை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் அழகா சொன்னார், மனுஷனை நம்புவதை பார்க்கலாம், சத்தமாக சொல்ல மாட்டேங்கல, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பச்சுதலா இருப்பதே நல்லா. திருப்பி போய், ஆண்டவரே இந்த மனுஷனை நம்பின ஆண்டவரே, ஒரு 5000 ரூபா தருவார் நம்பின, என்ன பண்ணிட்டாரு, கை விட்டுட்டாரு ஆண்டவரே. அவர் பார்த்து சிரிப்பார். நம்ம கர்த்தர் பயணம் பண்ண நமக்கு நல்ல சொகுசு காராக இருக்கும் பொழுது நம்ம ஏன் சைக்கிளில் போகணும்? தேவன் என்னை சுமக்கிற பாத்திரமாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா.
அதனால் நான் சொல்லுகிறேன், அவர் நலமானதை எனக்கு செய்திருக்கிறார். பாருங்களேன், நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த சாப்பாடு இருக்குது. தட்டு நிறைய நல்ல காய்கறிகளும் நல்ல சிக்கன் குழம்பு இல்லை மட்டன் நல்ல அவிச்சு வச்சு நல்ல தட்டு நிறைய சாப்பாடு வச்சுருக்கு. அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடா கெட்ட சாப்பாடா? நல்ல சாப்பாடு. இப்போ இந்த நல்ல சாப்பாடு எனக்கு நல்லதாக மாறணும்னா நான் என்ன செய்யணும்? எடுத்து சாப்பிடணும். அந்த உணவு சரியாக செரிமானம் ஆகணும். அது எனக்கு நல்லதாக மாறும். அப்போ தேவன் எனக்கு செய்து வைத்திருக்கிறது நல்லது. நான் என்ன பண்ணணும்? அதை எடுத்து உட்கொள்ளணும். ரோமர் 8:28 வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தை ஒரு சத்தமாய் வாசிங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடந்திருக்கிறது. அல்லேலூயா. இப்போ நல்லா கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். எது வேணால் அப்படியே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள்லாம் சிந்திச்சு பாருங்கள். கர்த்தர் சொல்கிறார், அவரை நேசிக்கிறவர்களுக்கு சகலமும் சதமாக சொல்ல மாட்டேங்கல. அவரை நேசிக்கிறவர்களுக்கு, தம்மை அழைத்திருக்கிற, அவரை நேசிக்கிற, அப்பதான் சொன்னேன், நலமானது இருக்குது. அதை நாம் அவரை நேசிக்கிறவர்களாய் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறோம். ஒருவேளை காரியங்கள் நடக்கலாம், ஒரு ஆபத்து சூழலாம். நான் நம்புவேன், இந்த ஆபத்து வந்தது நல்லது. இந்த ஆபத்து என் வாழ்க்கையில் நடக்கிறது நல்லது. ஏன் தெரியுமா? உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. அதுதான் மேலானது. இந்த ஆபத்தின் வழியாய், இந்த நெருக்கத்தின் வழியாய் தாவீது எழுதுகிறான், ஆண்டவரே இந்த உபத்திரவம் வந்தது நல்லது. ஏன் தெரியுமா? உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்ப்பா. எனக்கு நீர் இருக்கிறீர் என்பதை அதிகமாய் நான் கற்றுக்கொள்கிறேன். அதே தாவீது தான் சொல்றான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்த, வேக வேகமா வர்றாரு. ராஜா அரண்மனையில் எவ்வளவு வேலைகள் இருக்கு, எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. ஆலயத்துக்கு போவதுக்கு பிரயாசப்படுறாரு. அதுதான் அவர் நல்லதென்று கண்டார். தேவ சமூகத்தை நல்லதென்று கண்டார். தேவனை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். வசனம் சொல்லுகிறது, எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். எது நல்லது? அவரை நேசிக்கிறது நல்லது. வேற மனிதனை நேசிப்பதெல்லாம் பொய்த்து போகுங்க. இன்னைக்கு வேணா சொல்லலாம், நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. கொஞ்ச நாள் மாறினதுக்கு அப்புறம் தான் தெரியும், நீ வந்தது தான் என் வாழ்க்கையில் வினையாகவே இருக்குது. சத்தமாக சொல்ல மாட்டேங்கல, நீ வந்தது தான் என் வாழ்க்கையிலேயே வினையாக இருக்குது. நான் நல்லா இருந்திருப்பேன், நான் நல்லா என்ன பண்ணியிருந்திருப்பேன், இருந்திருப்பேன். நீ வந்ததான் என் வாழ்க்கையே கொஞ்சம் திரும்பி பார்த்தா இதே வாய்தான் சொல்லியிருக்கு, நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. பாருங்க, நல்லதை எனக்கு தெரிகிறதை விட, எனக்கு நல்லதுன்னு எனக்கு தெரிறதை விட என்னை சிருஷ்டித்தேன் தகப்பன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு என்ன உண்டுன்னு அவருக்கு தெரியும். எனக்கு என்ன தேவைங்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார்.